சார் இதயத்துல்லா சார், இந்த பக்கம் முதலியா இவர்கிட்ட வைத்த ஒரு வாதம் தான், தொடர்ந்து ஆட்சியில் பங்கு பேசுகிறோம், அதிக தொகுதிகள் நம்ம பேசுகிறோம், தாராள மனதுடையவர் முதல்வர் கண்டிப்பாக கொடுத்துருவார்னு பலது பேசுகிறோம். ஆனால் முதல் சுற்றில் பேசும்போது ராஜகம்பீரன் சொன்னார், சார் நாங்கள் அழுத்தமாக கேட்க ஆரம்பித்தாங்க, இன்னைக்கு ஐயா ட்ரக்கை வச்சு கடத்திருக்கோம், பரவாயில்ல ஏதோ ஒன்று கொடுங்கன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? ஏன்னா நேற்று முதல் பாராட்டு மழைகள் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு 40 தொகுதி, நீங்கள் தோத்த தொகுதிகள் கூட எங்ககிட்ட கொடுங்கன்ற இடத்துல பேசுகிறாங்க. ஆக ஒரு பக்கம் அமித்ஷா பாண்டிச்சேரியில் பரப்புரை, தமிழகத்தில் மோடி பரப்புரை, ஆனால் நம்ம இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்கலை, பிள்ளையார் சுழியே போடலை, தேர்தலுக்கு 2.5 மாதம் இருக்குது. என்ன நடக்குது அங்கே? ஒரு நெருக்கடி இருக்கா காங்கிரஸுக்கு? பாஜகவுக்கு அந்த நெருக்கடி இங்கே இல்லையா? இதுதான் கேள்வி. அமித்ஷா வந்தார் இல்லையா, வந்து 2019 கூட்டணி இருந்த எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்துட்டாரா? அந்தந்த கட்சிகள்லாம் முழுசா இருக்கா? பாமக முழுசா இருக்கா? ஒன்றும் கிடையாது. இன்னும் சேர்க்க வேண்டிய ஓபிஎஸ், அதிமுக இருந்த ஓபிஎஸ் இருக்காரா? திரு செங்கோட்டையன் ஒருத்தர் இருந்தார்ல, அதிமுக தான் இருந்தாரு. 2019, 21 ஒன்னா தானே போட்டிட்டாங்க. என்னாச்சு? பாண்டிச்சேரியுடைய முதல்வர் யாரு? அவர் எங்கிருந்து வந்திருக்காரு கேட்கறது? நீங்க இப்ப கேட்டீங்க, அமித்ஷாவுக்கும் தமிழ்நாடு கேட்டீங்க, பாண்டிச்சேரி கேட்க ஆரம்பிச்சுக்கலாம். அமித்ஷா வந்ததுனால அதை கேட்கிறேன். தொட்டு அமித்ஷா வந்திருக்காரு, அவர் வந்துட்டு போறாரு, பாண்டிச்சேரிக்கு வந்தாரு. அங்கே பெண்கள் பூரா எந்த அளவுக்கு பாதியிலே இருந்துச்சு ஓடுனதை நம்ம பார்த்தோம். விமான நிலையத்தில் பெண்களை அசிங்கப்படுத்தினது, அவர்களுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்காம அவங்கள காலிலேருந்து உட்கார வச்சதை பார்த்தோம். அவங்களுக்கும் அந்த ஆர்கனைஸ் பண்ணாங்களே, அவங்களுக்கு சண்டை நடந்ததை பார்த்தோம். நாற்காலி ஓடினதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி கூட்டப்பட்ட கூட்டத்துக்கும் தானா சேர்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வடார்காடு மாவட்டம், பழைய வடார்காடு மாவட்டம் முழுக்கும் பயணம் பண்ணார். மக்கள் எவ்வளோ பேர் வந்து தானாக பொதுமக்கள் நின்று கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் அதே மாதிரி எங்கள் போராட்டங்கள் இன்றைக்கி கூட எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இன்றைக்கி பாஜகவை எடுத்து மிகப்பெரிய போராட்டம், அரெஸ்டான நானும் அரெஸ்டாகி உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு மாலையில் வெளியில் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் முந்தா நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சர்வ கட்சி கூட்டம், எங்களுடைய அனைத்து இந்தியா கூட்டணி கூட்டம் பூரா வந்து ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் நடத்தினோம். தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கோம். அவங்க ஒரு ஃபார்ம்லேயும் கிடையாது, அவங்க பெர்ஃபார்மும் பண்ணல, அவங்க எந்த ஃபார்ம்லேயும் கிடையாது. அதனால் நாங்கள் தொடர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, நாங்கள் விஜயை வந்து கேவலமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தேசிய கட்சி இன்னைக்கு தேசிய வார்த்தையோட ஏசிய கட்சியாக இன்றைக்கி மாறி எல்லா கட்சி தலைவர்களும் இன்றைக்கி திரு நயினார் நாகேந்திரனை சாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. என்னுடைய நண்பர் நயினார் நாகேந்திரன் இப்படிலாம் பேசுவாரா? அப்போ பாஜகவுக்கு போனால் இப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது. அவர் நல்லா இருந்த மனுஷன். இன்னைக்கு இன்னொரு தீர்ப்பும் வந்திருக்கு ஹைகோர்ட்டில். ஒரு திமுக பேச்சாளர் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க. இதே மாதிரி பேசிய நயினார் நாகேந்திரன் அந்த திமுகவுடைய 3வது பேச்சாளரோ அல்லது பேச்சு ஒண்ணுதான். பெண்களை குறித்து யார் பேசினாலும் பேச்சு ஒண்ணுதான். கேட்கிற கேள்வி, அவரை கண்டம் பண்ணாங்க இல்லையா பாஜக மகளிர் அணி, எவ்வளவு திட்டிருப்பாங்க அவரை. மகளிர் அணி இன்னைக்கு வரையும் யாராவது எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுறது தப்பு, திரிசான்னு சொன்னது தப்பு, திரிசாவோ ஃபோர்ஸாவோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு பெண்ணை வந்து அநியாயமாக நம்ம கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு மகளிர் அமைப்புன்னு இருக்கு, பாஜகவில் மகளிர் இருக்காங்க, யாராவது இதுவரையும் ஏதாவது கேட்காங்களா? இன்னை வரையும் கேட்கல. மக்கள் மத்தியில் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் பெண்களை, நான் என்ன சொல்ல வர்றேன், நட்புங்கிறது வேற, திருமணம் வேற. அவருடைய குடும்ப வாழ்க்கையை பேசினா அதே மக்கள் வந்து பிரதமர் மோடியிலிருந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேச மாட்டாங்களா? ஏன் இந்த உணர்வு வந்து அவங்களுக்கு இல்லை? அதனால் இந்த மக்களுக்கு நல்லா தெரியும், பாஜக வந்தால் தமிழ்நாட்டில் நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, எதுவுமே நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதை தடுப்பாங்க. கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றமும் சூழவும் கெடுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கொடுக்கறத தடுக்கிறாங்க பாருங்க. ஏன் அவங்க தடுக்கும் போது எப்படி புத்திசாலித்தனமா அவங்களுக்கு கொடுத்தீங்க, இவங்களுக்கு கொடுக்கல. நான் கேட்குறேன், இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வசதியாக இருக்கோம், எங்களுக்கு அந்த 1000ம் தேவையில்லை, இந்த 5000ம் தேவையில்லை. எங்களை மாதிரி கிட்டத்தட்ட 30-40% தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த 5000 வாங்கணும்னு கொடுக்க முடியுமா? எவ்வளவு பேர் பிரைவேட்டில் பெரிய பெரிய செக்டாரில் இருக்காங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியல வாதம் வைக்கிறாங்க. நான் கேட்கறது, அவங்க கொடுக்குறது பெண்களுக்கு, தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுக்குறாங்க. சொல்லலை சார், சொன்னாங்களே இல்லையோ, நாளைக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. இன்னைக்கு யார் கொடுக்குறாங்க? ஏழைகளுக்கும் தேவையில்லைக்கும், பூவர் அண்ட் நீடின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிற வகையினருக்கு அவங்க கொடுத்து. கம்மிங் பேக் டு த கொஸ்டின் சார், ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் சார், ஆட்சியில் பங்கான விஷயம்லாம் மத்தியில் இருக்கிறவங்க பேசட்டும், தலைவர்கள் பேசட்டும், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களோ ஜோதிமணி இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் பேசுவார்கள். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ரவுண்ட் டேபிள் முதல்ல ரொம்ப தெளிவாக சொல்றாரு,
அது சாத்தியப்படாது, தமிழகத்தில் சாத்தியப்படாது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதற்கப்புறமாகத்தான் அப்போ சீட் ஷேரிங் போகிறோம், ஒரு மௌனம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா சார்? முடிவு எடுக்க வேண்டியவர் 2 பேர் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எடுத்துட்டாரு, காங்கிரஸ் உடைய தலைமை, 2வது இவர் முடிவு எடுத்தாருன்னா இந்த முடிவை அவங்க ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாதும் அகில இந்திய தலைமை. இதுக்கு நடுவில் நாங்கள்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது சார். எங்கள் அகில இந்திய தலைமை 2 சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஆட்சியில் பங்கு இல்லை இருக்கா இருக்கு, அதுக்கு இப்போ இருக்கா பின்னால் இருக்கா, அது அப்புறம் பேசிக்க வேண்டியது. ஏன்னா கூடுதல் இடம் எல்லா கட்சியும் கேட்குது, காங்கிரஸும் கேட்குது. முடிவு எடுக்க நாங்கள் கூட்டணி எங்களுக்குள்ள ஏதாவது குளறுபடி இருக்கா? எங்கள் கூட்டணிக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், 2021 அல்லது 2019 கூட்டணி இன்னைக்கு 75% கூட அவங்களோட இல்லை. நாங்கள் 100% 110%. கமலஹாசன் எங்களோட வந்திருக்காரு, இன்னும் பல கட்சிகள் சப்போர்ட்டா இருக்கு, நிறைய ஓபிஎஸ் இருந்தவங்களும் திமுகவுக்கு வந்திருக்காங்க. இப்படி பல கட்சியில் இருக்கவர்கள் அதிமுக இருக்கவங்களும் வந்திருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி 100%ங்கிறது 120 130 போயிட்டு இருக்கு. அது 75க்கு கீழே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேமுதிக வருதுன்னு வச்சுங்க. அப்போ கூட என்ன உங்களுக்கு பாமகவில் பாதியை காணோம். பாமக தானே பெரிய கட்சி, 3வது பெரிய கட்சி அது. பாஜகவுக்கும் அதிமுக அடுத்து ஏன் இல்லை? இப்படி பல விஷயங்களிலும் அவர்கள் பின்னடைவில் இருக்காங்க. ரெண்டாவது பொதுமக்கள் பர்செப்ஷன் சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பக்கம் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு, இந்த பக்கம் யார் போவாங்கன்ற பேச்சு இருக்கு. ஒருவேளை ஆட்சியில் பங்கு சீட் இல்லைன்னா காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும்? ராமதாஸ் ஒருவேளை நீங்க சொன்ன 2ஆ பிரிஞ்ச பாமகவிலிருந்து ராமதாஸ் இங்க வந்தா விசிகா போவாரா? இப்படி இங்கு போவது தான் இருக்கு, அங்க வரது தானே சார் இருக்கு. பர்செப்ஷன் எப்படி இருக்கு? காங்கிரஸ் நாங்க இந்த கூட்டணி விட்டு போறோம்னு யாராவது காங்கிரஸ் தலைமை சொல்லியிருக்கா? நம்பர் 1. நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது யார் விஷயத்தை சொல்றீங்க? யாரோ பேசுறது சொல்றீங்க, யாரோ சந்து முனையில பேசுறத சிந்து பாடுறோம் நம்ம, அவ்வளவுதான். எம்பிக்கள் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது சார், சொல்லி முடிச்சு கட்சியினுடைய எம்பிக்கள் சார். நான் சொல்றது கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்கேன். மத்த பங்கு அதெல்லாம் அடுத்த விஷயம். எங்க கூட்டணி இல்லைன்னு எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ, எங்க தலைவர் ராகுல் காந்தியோ, இதுவரையும் எங்க மாநில தலைவர் செல்வ பெருந்தகையோ, இந்த 3 பேரை தாண்டி மற்றவர்கள்லாம் கட்சிக்காரர்கள். நான் பேசினா கூட இந்த கட்சிக்காரனா தான் எடுக்க முடியும். நான் பேசுறது அதிகாரப்பூர்வமா இருக்காது. அப்ப என்னைய மாதிரி நான்லாம் ஒரு அந்த கட்சியில நான் ஒரு மூத்த துணைத் தலைவர். எதுக்கு சொல்ல வர்றேன்? கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ரைட்டு, எந்த விதமான விரிசலும் கிடையாது. கூடுதலா எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது நாங்க அங்கே பிரச்சனை. இப்போ கூட என்ன பிரச்சனை? எடப்பாடி அவர்களும் திரு டிடிவி என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் அப்படிலாம் சொல்லலையே, அவர் முதல்வராக இருக்கலாம், நான் உழைக்கலையே. பிரச்சனை வந்திருக்கு இன்றைக்கி. எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனை ஓடி இருக்கு? வந்து சேர்ந்தவங்களும் ஒழுங்கா சேரல, வந்தவனும் சரியில்லை, வாட்சவனும் சரியில்லைங்கிற மாதிரி 2 சரியில்லாத ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கு. அதனால எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, கால் பாறாங்கல்லா இருக்கு. இது எகுமோ கோட்டை மாதிரி இருக்கு. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அங்கே மைனஸ்ல இருக்கு, நாங்க பிளஸ். சுவாமிநாதன் ஒரு விஷயம் பேசுறாரு, அவர் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, இது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு கூட ஒரு சின்ன அழுத்தம் சார். நேற்று வரை நாங்கள் மழை கேட்டோம், இன்னைக்கு மடு இருந்தால் போரும்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு அவரை நகர்த்துவதற்காக செஞ்ச ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு 2014ஐயும் தாண்டி 19 தேர்தலை கொட்டி என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்ற இடத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆன் தி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். இதுதான் அவர் சொன்ன வாதம். மழை மடுலாம் அவர் பேசலாம். இப்போ அவர் திமுக காரன் தான் நான் பதில் சொல்லலாம், அல்லது அவர் வேற ஏதாவது பத்திரிகையாளராக சொல்லக்கூடிய என்னால் சொல்லலாம். அவங்க எப்படினாலும் பேசலாம், ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு பேசலாம். நான் அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வேணால் நான் சொல்கிறேன். அதாவது உள்நோக்கம் 1, 2வது கற்பனை, இவையெல்லாம் அந்த வளம்லாம் இருக்குது, நான் பாராட்டுவேன். அல்லது அந்த வளம்லாம் இருக்கணும். இன்னைக்கு திமுக காங்கிரஸ் நன்றாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கூடுதல் இடம் கேட்டுட்டு தான் இருக்கோம். அது பேச்சு முடிவு பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின், ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் பேசுவதாலும் புறம் தள்ளி. அதே இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நல்லா கேட்டீங்க. எங்கள் திமுகவுக்கு கீழே கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. திருச்சி சிவா காமராஜரை பற்றி பேசுனது, பெரியசாமி அவர்கள் காங்கிரஸ்காரர்களை பற்றி பேசுனது, இதை நல்ல வேளை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. நாங்கள் அதை கூட ஞாபகப்படுத்துறதில்ல. இந்த பக்கம் அதே மாதிரி 2 பேர் 2 விதமாக பேசுறது, அதெல்லாம் நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் ஒரு காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கத்தான் செய்யும். திமுகக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஜெல்லு பல்லுலாம் பல்லு இருந்தால் எப்படினாலும் பேசலாம். ஜெல்லை பற்றி நீங்கள் பேச வேணாம். நான் சொல்கிறது, நீங்கள் எப்படினாலும் பேசுங்க. ஆனால் திமுகவுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இந்த கூட்டணியை பலவீனப்படுத்திடாதீங்க. இவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட. தினகரன் எடப்பாடி அவர்கள் பேசினா சார் பெரிய பிணக்கம் இருக்கு, ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்றோம். ஆனால் நம்ம கிட்ட சார் இதெல்லாம் இருக்கும் சார், ஒரு கூட்டணினா இருக்கும், நமக்கு வரும்போது லாபகமாக பேசுகிறோமோ? அப்படி சொல்லலை.
எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அந்த அளவுக்கு நாங்கள் 420 நம்பிக்கை துரோகி இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு வரல. எங்களுக்குள்ளே உள்ளது இடம் கேட்குறோம், அவங்க இல்லை கொடுக்கலைங்கிறாங்க, கொடுப்போம்பாங்க. இதெல்லாம் வந்து முடிவு பண்ண வேண்டாம்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். கீழே உள்ளவங்க பேசுகிறவங்கலாம் நீங்கள் அதை ஒரு பொருத்தா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று கூட நான் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு நான் நடைபயணத்தில் ஒன்றா இருந்தேன். 2 பேரும் எடுத்தாலும் 40 நிமிஷம் பேசும்போது என் கூட 2-3 பேரும் பேசிட்டு வந்தாங்க. இதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் சரியாக இருக்கோம், பிரச்சனை இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இந்தியாவுக்கான ஒரு கூட்டணி. இது வந்து நேற்று நான் வந்து பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு எடப்பாடியார் பேசி திருப்பி பிஜேபி சேர்ந்த மாதிரி நாங்கள்லாம் சேரல. 2014 நம்ம எந்த கூட்டணியில் இருந்தோம், என்ன தேர்தல் மொத்தம் 20 வருஷத்தில் அந்த 14 தவிர நாங்கள் தொடர்ந்து இருக்கோம். இப்போ நான் கேட்குறேன், இதே மக்கள் நல கூட்டணி ஒன்று இருந்துச்சு, அப்போ நாங்கள் யாரோட இருந்தோம் சொல்லுங்கள்? நாங்கள் திமுகவோட தான் இருந்தோம். நல்லா யோசிங்க. அதுக்காண்டி மக்கள் நல கூட்டணி போனால் அப்போ திமுகவுக்கு விரோதம் சொல்ல முடியுமா? அதனால் 2014 ஒரே ஒரு முறை வந்து எங்களுக்குள்ள நாங்கள் கூடாதனால நாங்கள் ஒரு சீட் எடுக்க முடியாத கேடாவல் விழுந்துச்சு. 2 பேருக்குமே இங்கே ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எதுவுமே இன்னைக்கு வந்து ஈஸியாக அவர் ஜெயிச்சிருவார், அவர் ஈஸியாக எதுவும் கிடையாது. கூட்டணி பலம்தான் வெற்றி பெற முடியும். தனியாக வெற்றி பெறுவது என்பது தனியாக வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் இன்னைக்கு வரையும் அதிமுக கூப்பிட்டாக, தாவேகா கூப்பிட்டாக, காங்கிரஸ் இன்னைக்கு எங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். அதிமுக விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸ் வந்தால் எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தாங்க, நாங்கள் போனோமா? அதே மாதிரி தாவேகா வந்து முயற்சி எடுக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் +++ல இருக்கு காங்கிரஸ். காங்கிரஸ் எந்த கூட்டணியை சேர்ந்தா அந்த கூட்டணியில் சிறுபான்மை வாக்குகள் ஒன்றிணையும். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணி வெற்றி பெறும். அது தொடர்ந்து 20 வருஷமா தொடர்ந்து இருக்கு. இத நல்லது செய்யற மாதிரி, திமுகவை பாராட்டுற மாதிரி காங்கிரஸை வந்து இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி இழிவுன்னு சொல்லும் பொழுது, திருநள்ளாறுல இன்னைக்கு அவர் பேசும்பொழுது ரொம்ப தெளிவா புதுவையில் ராகுல் காந்தியை கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். தொடர்ந்து பொய் பரப்புரைகள் செய்து வருகிறார். பாராளுமன்றத்திற்கு உள்ளும் சரி வெளியும் சரி கடுமையான தாக்குதல். சென்ற முறை அங்க பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ், அதன் தலைவரை கடுமையா சாடுறாரு. இதுக்கு பேர் தாங்க எதிர்வினை. எங்க தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய வினை இருக்குது பாராளுமன்றத்தில். அது சாதாரண வினை இல்லை. பிரதமர் மோடி, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபி அமைச்சர், இப்படி ஒவ்வொருத்தருக்கு எதிராக பூரி, இப்படி நாங்கள் கொடுக்குற இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதானியை பாதுகாக்க இந்தியாவை அழகு வச்சுட்டீங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. அந்த F-15 ஃபைலில் இவ்வளவு மோசமாக தவறாக நடந்திருக்காங்க பாஜகவினர், இன்க்ளூடிங் மோடி பேரும் அதில் அலிகேஷனா இல்லை. நீங்க ஏன் அமித்ஷா வந்து ராகுல் காந்தி பேசுனா கடுமையா பேசுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாருங்க. நாங்க பேசினா மட்டும் சாதாரண அமித்ஷா மட்டும் இல்ல, பாஜக தலைவர்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. அவரை எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க, பார்லிமெண்ட் தலைவர் பதவியிலிருந்து எடுக்க. ஆனால் நேற்றுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. என்ன மாறிட்டாங்க? மக்கள் மத்தியில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு தான், ராகுல் காந்தியை செஞ்சு தான் 300லேருந்து 400 போகிறதுக்கு பதிலாக 240 வந்தோம். தொடர்ந்து நாம் ஜனநாயகத்தை மீறி இந்த மாதிரி காரியம்லாம் தப்பு செஞ்சோம்னா நாம் உருப்படாமல் போயிடுவோன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்களை கடுமையாக வினை ஆற்ற சொல்லுவாங்க இல்லையா, பழம் தான் அடிபடும். நாங்க பழம் அடிபட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க 50லேருந்து 100 வந்திருக்கோம். பாஜக 300லேருந்து 400 போறதுக்கு போல 240 வேற, மற்றவங்க நிலைமை வேற. நாங்க ஒரே ஒரு விஷயம் தான், கூட்டணி தெளிவா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நீங்க வந்து பதுங்கு கொடுக்கறது கொடுக்காது முடிவெடுக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த முடிவெடுக்க சொல்லிட்டார். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அவர் எடுக்கிற முடிவை நிச்சயமாக எங்க அகில இந்திய தலைமை ஏற்றுக்கொள்ளும்.